மொத்தம் 6 பேருமே வந்து ஸ்பாட் டெட்டு. நம்ம நிறைய ஆடு பார்த்துருப்போம் வால்வோவோடது. எவ்வளோ பெரிய ஹெவி ஆப்ஜெக்ட்ஸு ட்ரக்கெல்லாம் கவுத்து காட்டுவாங்க. அப்போ கூட காருக்கு வந்து ஒன்றுமே ஆகாத மாதிரி இருக்கும். இந்த ஆக்சிடெண்ட்டில் உயிரிழந்தவர் வந்து பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனியோட சிஇஓ. அவங்க ஃபேமிலியோட ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. அப்போ தான் இந்த கோர விபத்து ஒன்று நடக்குது. அந்த வால்வோ வந்து 2 months பிஃபோர் தான் வந்து டெலிவரி எடுத்திருக்காரு. ஸோ இட் இஸ் அ பிராண்ட் நியூ வால்வோ. 2024 வால்வோ XC90 தான் அது. அந்த வால்வோ வந்து இப்படி ஒரு கோர விபத்தில் சிக்கி வால்வோவில் ட்ராவல் பண்ணவங்க இறந்ததாக வந்து நான் அவ்வளோவா பெருசாக கேள்விப்பட்டதில்லை. பட் இந்த விஷயம் கேட்குறப்போ எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. ஆட்டோ மேக்கர்ஸ்க்கும் ஷாக்கிங்காக இருக்குது அண்ட் கஸ்டமர்ஸ்க்குமே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் 1.2 crores கிட்ட செலவு பண்ணி ஒரு ப்ரீமியம் கார் அவங்க வாங்கியிருப்பாங்க. வால்வோ தான் இருக்கிறதுலே ரொம்ப சேஃபஸ்டான காரு. ஏர்பேக்காக இருக்கட்டும், அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வால்வோ தான் பாயினியர். வால்வோ தான் அதில் டாப் நாட்ச்னு சொல்லுவாங்க when it comes to safety.